ஏன் சார் ஒரு ஸ்கூட்டரோ ஒரு மொஃபட்டோ வாங்க கூடாது? தினந்தோறும் இப்படி சைக்கிள்ல வரீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? நான் பாக்குற குமாஸ்தா வேலைக்கு இந்த சைக்கிள் போதும். நில்லுங்க. இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? பொண்டாட்டியா, பிள்ளையா, குட்டியா? எனக்கு ஆம்பளைங்க பேசினாலே புரியாது. நீங்க பொம்பளை, என்ன விஷயம் நேரடி சொல்லுங்க. அதெல்லாம் இப்படி நடு ரோட்ல பேசுற சமாச்சாரம் இல்ல. ஹோட்டலுக்கு போய் காபி சாப்பிட்டுட்டே பேசலாம். மன்னிக்கணும், நான் பொம்பளையோட பீச் சினிமா கூட. பரவாயில்ல, பில்லுக்கு நான் பணம் தரேன். இதுக்கும் மன்னிக்கணும், நான் ஓசில காபி சாப்பிடுறது இல்ல. அப்ப டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீங்க வர மாட்டீங்க. விளையாடுங்க, சாவியை கொடுங்க. சாவியை ஹோட்டல்ல வந்து வாங்கிங்க. என்னடா பம்பா போச்சு? தாமா சாவியை கொடுங்க. ஹலோ, அதான் ஹோட்டலுக்கு வந்தாச்சுல, என்ன விஷயம் சொல்லாம என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? என்ன காசா பணமா? கொஞ்ச நேரம் முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா தேஞ்சா போயிடும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வந்த விஷயத்தை சொல்லுங்க. டூர்ல எடுத்த போட்டோ ஆளு கொண்டா கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணு ஸ்பெஷலா வச்சிருக்கேன், அது கொடுக்கதான் வந்தேன். நீங்க சிரிச்ச அழகாத்தான் இருக்கு, அதுக்காக அடிக்கடி சிரிக்கணுமா? அந்த போட்டோவை கொடுங்க. இந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது வலிக்கு விழுந்தா கை கொடுத்து காப்பாத்துறது தப்புன்னு தோணுது. ஏமா இப்படி எல்லாம் எடுக்கிறது? நான் இங்க எடுத்தேன், ஆட்டோமேட்டிக் கேமரா தானா எடுத்துச்சு. இத நான் வீடு எடுத்துட்டு போலாமா? இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அப்பப்ப ஆசையில பாத்துக்கலாம் தானே? ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். இத நாங்க வீடு எடுத்துட்டு போய் நினைவுச்சின்னமா வச்சு பாக்குறதுக்கு. 4 பேர் பாக்குறதுக்கு முன்ன கிளிச்சரை தான் கேட்டேன். இத பாருங்க, இதோட நெகட்டிவ் என்கிட்ட தான் இருக்கு. அப்படி ஏதாவது பண்ணீங்க, இத 100 காப்பி எடுத்து ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு கொடுத்துருவேன். சார் என்ன வேணும்? 2 கிரேப் ஜூஸ். ஹலோ, ஒரு கிரேப், ஒரு லைம் ஜூஸ். சரிங்க. ஏன் உங்களுக்கு லைம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமா? லைம் ஜூஸ் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். மூல கோளாறு உள்ளவங்களுக்கு தான் எலுமிச்சம்பழ வைத்தியம் தேவை.